பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு இந்த 12வது நாள் இந்த ஜெபத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கத்திற்காக ஆண்டவர் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இந்த 100 days, இந்த 100 நாட்களும் ஆண்டவர் நம்மை ரொம்ப அழகாய் உருவாக்கி நம்மை ஜெபிக்க வைத்து நிறைய காரியங்களை ஆண்டவர் விட்டு கொடுக்க வைத்து நிறைய வார்த்தைகளை அவர் நமக்கு பேசி வாக்குத்தத்தங்களை பேசி இந்த ஜெபம் முடியும் போது ஒரு பெரிய மகிமையை நாம் காணும்படியாய் ஆண்டவர் உதவி செய்ய போகிறார். அதனாலே ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒருவர் கூட இந்த 100 நாள் ஜெபத்திலே நீங்கள் தவறவே வேண்டாம். இதில் ஒரு பெரிய மகிமை உண்டாக போகிறது. எனக்கு அது உண்மையாகவே ரொம்ப தெளிவாக தெரிகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நாம் ஒரு ஞானத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நான் கடந்த நாட்களிலே ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்டபோது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே ஒரு வசனத்தை கர்த்தர் ஞாபகப்படுத்தினார். 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தினுடைய 23வது வசனம். அகித்தோப்பேல் தன் யோசனையின்படி நடக்கவில்லை என்று கண்டபோது தன் கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் ஊரில் இருக்கிற தன் வீட்டிற்கு போய் தன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி நாண்டு கொண்டு செத்தான். வேதம் சொல்லுது, ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கிறோம். கவனிங்க, இந்த இடத்துல வேதத்தில் சூசைட் பண்ணி, அதாவது தற்கொலை செய்து டைரக்டாக மாண்டவங்க இந்த 2 பேர் லிஸ்ட். ஒன்று யூதாஸ் காரியோத், அவன் நாண்டு கொண்டு செத்தான். அடுத்து இந்த அகிதோப்பேல், பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இந்த அகித்தோப்பேலும் அதே போல் நாண்டு கொண்டு, அப்படின்னா தூக்கில் மாட்டி செத்துட்டான், இறந்துட்டான் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. நன்றாய் கவனிங்கள். ஏன், என்ன பிரச்சனை, இவனுக்கு என்ன இல்லை, இவன் யார், இவன் இந்த மாதிரி நாண்டு கொண்டு சாகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அகித்தோப்பேல் ரொம்ப ஞானம் உள்ளவன். வேதம் சொல்லுகிறது, இவன் தாவீதிற்கு ஆலோசனைக்காரனாக இருந்தான். தாவீது இந்த அகித்தோப்பேலை குறித்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார் அப்படின்னு சொன்னா, ஐயோ, அவன் ஒரு ஆலோசனை சொன்னான்னா அந்த ஆலோசனை கடவுளே நேரடியாக நம்மகிட்ட பேசுறது மாதிரி இருக்கும் அப்படின்னு தாவீது ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. தாவீது தன்னுடைய மகனாகிய அப்சலோம் தன்னை துரத்தும் போது அப்சலோமுக்கு கூட எத்தனையோ படை தளபதி இருந்தாங்க, எத்தனையோ ஜனங்கள் இருந்தாங்க. ஆனா யாரை குறிச்சுமே தாவீது பயப்படலை. ஆனா அகித்தோப்பேல் அப்சலோமோட இருக்கிறான்னு தெரிஞ்ச உடனே இவர் ஒரு ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே, இல்லை, அகித்தோப்பேல் சொன்னா ரொம்ப அழகா சொல்லுவான், கரெக்டா கெஸ் பண்ணுவான், அவனுடைய ஆலோசனையை அதமாக்குவீராகன்னு தாவீதே அகித்தோப்பேலுக்கு ரொம்ப பயப்படுறாரு. ஏன்னா அவன் சொன்னா அவ்வளவு டேலண்ட் உள்ள ஒரு பர்சன் தான் யார் அப்படின்னா இந்த அகித்தோப்பேல். இந்த அகித்தோப்பேலுக்கு பொறுப்பு இருக்குது. இந்த அகித்தோப்பேல் ஞானம் உள்ளவன். இந்த அகித்தோப்பேலுடைய காரியத்தை பட்டா இவர் தற்கொலை செய்து சாவதற்கு எந்த ஒரு குறைவும் அவருக்குள்ள இல்லை. ஆனா இவர் சூசைட் பண்ணி இறந்துட்டார். ஏன் அப்படின்னு சொன்னா, இப்ப தாவீது இடத்துல அப்சலோமோட சேர்ந்துட்டாரு. அப்சலோம் விளையாட்டு பிள்ளை மாதிரி தானே. இவர் ஃபர்ஸ்ட் ஆலோசனை இவர்கிட்ட கேட்கிறாரு. கேட்ட உடனே இவர் ஒரு ஆலோசனை சொல்றாரு, அதை செஞ்சுட்டாரு. தாவீதனுடைய மனைவியோட தப்பா நடக்க சொல்றாரு, அது முடிஞ்சிச்சு. அதற்கு பிறகு இப்போ தாவீதை அழிக்க போறதுக்கு, கொல்ல போறதுக்கு இப்போ அகித்தோப்பேல் ஒரு ஆலோசனை சொல்றாரு. இவர் சொல்ற ஆலோசனை கரெக்டான ஆலோசனை. இவர் சொல்றதுபடி போயிருந்தா தாவீது உயிரோட இருந்திருக்க மாட்டார். ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு கிரியை செய்கிறாரு. ஊசாய் அப்படின்ற ஒருத்தனை அனுப்பி இந்த ஊசாய் இன்னொரு ஆலோசனை சொல்றாரு தாவீதனுடைய மகன்கிட்ட. இந்த தாவீதனுடைய மகனுக்கு அகித்தோப்பேல் சொன்ன ஆலோசனையை காட்டிலும் ஊசாய் சொன்ன ஆலோசனை ரொம்ப நல்லதா மனசுக்கு பற்றுச்சு. உடனே அதை செஞ்சிருவோம், அந்த பிளானை, அதான் பிளான் ஏ வேண்டாம், பிளான் பி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இந்த ஊசாய் சொன்ன ஆலோசனைப்படி செய்த உடனே அப்படியே போய் அது ஒரு பெரிய விஷயமா நடக்குது. ஆனால் இந்த அகித்தோப்பேல் ரொம்ப அஃபெண்ட் ஆயிட்டார். ஐயோ, நம்ம சொன்னதை இதுவரைக்கும் ஃபெயிலியர் ஆகவே இல்லை. இத்தனை நாள் எத்தனையோ ஆலோசனை சொல்லியிருக்கிறோம், இவருடைய அப்பாவுக்கு சொல்லியிருக்கிறோம், எல்லாருமே நம்முடைய ஆலோசனையை ஒருத்தர் கூட தட்டல. ஆனால் அதை ஃபர்ஸ்ட் டைம் இவருடைய ஆலோசனை அங்கே எடுபடலை, இவரை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப மனசு உடஞ்சி போய் தன்னுடைய வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணி வச்சுட்டு சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாருன்னு வேதம் சொல்லுகிறது. ஒரு ஃபெயிலியர்.
இத்தனை நாட்களும் ஜெயிச்சு இந்த ஒரு ஃபெயிலியரை தாங்கவே முடியல. இதில் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நீங்கள் கற்றுக்கொள்ளணும். நீங்கள் அடிக்கடி தோல்வி அடைகிறீர்களா? நான் எதுக்கு இப்படி தோற்று போகிறேன், எல்லாரும் ஜெயிக்கிறாங்களே, என்னை மட்டும் எதுக்கு ஆண்டவரை இப்படி அடிக்கடி தோற்று போக பண்ணுறீங்க அப்படின்னு யாராவது கேட்குறீங்களா? நீங்கள் பயப்படாதீங்க. நீங்கள் அடிக்கடி தோற்று போகிறதுக்கு காரணம் உங்கள் இருதயத்தை கர்த்தர் பலப்படுத்துறாரு, உங்களை ஸ்ட்ராங் பண்ணுறாரு. தோல்விகளை பார்த்து பழகின ஒருத்தர் ஜெயத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக நிறைகுடம் தழும்பாதுன்ற மாதிரி நீங்கள் பெருமைக்கு போக மாட்டீங்க. அந்த ஜெயம் உங்களுக்கு பெரிய வெற்றியாக இருக்கும். ஆனால் இன்னொரு விஷயம், சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அவ்வளவு ஜெயிச்சிட்டே வருவாங்க, ஒரு தோல்வியை பார்த்த உடனே இவங்களால அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கவே முடியாது. பாருங்க, செய்தித்தாளில் வாசிக்கிறோம்ல, நீட் எக்ஸாமில் தோற்று போனோன்னா சூசைட் பண்ணுறவங்கள நம்ம கேள்விப்படுறோம்ல. +2 எக்ஸாமில் தோற்று போய் நான் சூசைட் பண்ணிட்டேன்னு எத்தனை பேரை நம்ம நியூஸ் பேப்பரில் பார்க்குறோம். ஆனால் இது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக இதில் நீங்கள் ஒரு ஞானத்தை கர்த்தரிடத்தில் கேட்கணும். எந்த இடத்துல நீங்கள் தோற்று போனாலும் ஒன்று நினச்சிக்குங்க, அதில் ஒரு நன்மை இருக்கும். நீங்கள் தோற்று போனீங்களா, நீங்கள் பயப்படாதீங்க. உங்களை ஜெயிக்க பண்ணுறதுக்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நீதிமான் 7 தரம் விழுந்தாரும், 7 டைம்ஸ் நீங்கள் ஃபெயிலியர் ஆனாலும், 70 டைம் நீங்கள் ஃபெயிலியர் ஆனாலும் உங்களை மறுபடியும் தூக்கி நிறுத்துறதுக்கு ஏசப்பாவால் முடியும். இந்த சத்தத்தை கேட்குற யாராவது ஒருத்தர் ஃபெயிலியரை பார்த்து, தோல்வியை பார்த்து பேசாமல் வேண்டாம், நம்ம விட்டுறலாம், இந்த வேலை செய்ய வேண்டாம், நம்ம தோற்று போகிறோம், நமக்கு ஒன்றும் வாய்க்காது அப்படின்னு நினச்சிருப்பீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, தோல்வியை பார்த்து துவண்டு போகாத மகளே, தோல்விகளை பார்த்து துவண்டு போகாத மகனே அப்படின்னு ஆண்டவர் உங்களை அனைவரையும் கர்த்தர் பலப்படுத்துகிறார். இன்னைக்கு நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். எதுக்கு ஜெபிக்க போகிறேன்னா, தோல்விகளை பார்த்து நீங்கள் யாரும் துவண்டு போகவே கூடாது. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. உங்கள் வீட்டில் யாராவது ஒருவர் தோற்று போய் அதில் எழும்பவே முடியாமல் இருக்கிறாங்களா? ஆண்டவர் அவங்களை எழுப்பட்டும். இந்த தோல்வி உங்களுக்கு முடிவு அல்ல. இந்த தோல்வி உங்களை நிர்மூலமாக்காது. இந்த இடத்துல தோற்று போன உடனே நீங்கள் இனி வாழ்க்கையிலே தோற்று போனதா அர்த்தம் கிடையாது. ஏசப்பா சொல்கிறாரு, இல்லை மகளே, இந்த விதத்தில் தானே தோற்று போனேன், ஒரு இடத்துல தானே நீங்கள் தோற்று போனீங்க, 10 இடத்துல உங்களை ஜெயிக்க பண்ணுறதுக்கு ஏசப்பா வல்லவராக இருக்கிறார். சிலரெல்லாம் லவ் ஃபெயிலியர், இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. இல்லை வேண்டாம், ஒரு ஞானம் வேணும். நீங்கள் தோற்று போன அதே இடத்துல, எந்த இடத்துல ஃபெயிலியரை சந்திச்சிங்களோ அந்த இடத்துல உங்கள் தலையை நிமிர பண்ணி உங்களை ஜெயிக்க பண்ணுறதுக்கு ஏசப்பாவால் முடியும். இந்த ஃபீல்டில் தோற்று போனீங்களா, கர்த்தர் இன்னொன்று புதுசாக கொடுப்பாரு. அதில் இதை விட பெரிய ஜெயத்தை ஏசப்பா உங்களுக்கு தருவார்னு நான் முற்றிலுமாய் நம்புகிறேன். ஒருவேளை நீங்கள் டாக்டர் படிக்கணுன்ற பெரிய கனவோட நீங்கள் எழுதி தோற்று போயிருக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், நீங்கள் டாக்டர் ஆகிறது ஆண்டவருடைய சித்தம் இல்லை, நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஓனர் ஆகிறது கர்த்தர் சித்தமாக இருக்கலாம்ல. அப்படி யோசிங்க. அதனால் இந்த தோல்வி நிரந்தரம் அல்ல. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த சத்தத்தை கேட்கிற எந்த பிள்ளை தோற்று போயிருக்குதோ, யாருடைய மகன், யாருடைய மகள், நான் லைஃப்பில் தோற்று போயிட்டேன், என் வாழ்க்கையில் தோற்று போயிட்டேன், இனி அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிருக்கிறாங்களோ, அவங்கள தட்டி கொடுத்து எழுப்பி பலப்படுத்தி இந்த 100 நாள் முடிகிறதுக்குள்ள அதை குறித்த ஒரு ஞானத்தை உடைய பிள்ளைகளுக்கு தாங்கப்பா, தாங்கப்பா. நீங்கள் சொல்கிற வார்த்தைகளை நிறைவேற்றுங்க ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் வைத்திருக்கிற அத்தனை ஜெப குறிப்புகளையும் பாரும் ஆண்டவரே. ஒரு மாறுதல் உண்டாகட்டும். இந்த 100 நாட்களும் உங்களை நாங்கள் விட மாட்டோம். உங்களை உறுதியாக பற்றி பிடிப்போம் ஆண்டவரே. பெரிய அற்புதம் செய்யும். திருமண நாளை காண்கிற, பிறந்த நாளை காண்கிற உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. உங்க கிருபை தடத்தட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நமக்கு ஃபாஸ்டிங் பிரேயர் இருக்குது. 10 மணிக்கு ஈவினிங் 6:45க்கு நம்ம காமன் அந்த செக்ஷன் இருக்குது. எல்லாரும் கலந்து கொள்ளுங்கள். இந்த 100 நாட்களும் ஆண்டவர் உங்களை வெற்றியாய் நடத்தி பெரிய அற்புதத்தை காண பண்ணுவார். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.